இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் இப்போது ரீசண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ஓட கடைக்குட்டியான அரசியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 ரொம்பவே நல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதை முடிச்சாங்க. சரி, இதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 டோட்டலாக கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு வராங்க. முன்னாடி உள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ணன் தம்பியை கேரக்டர் வச்சு கொண்டு வந்தது. இப்போ அப்படியே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதாவது அப்பா பேச்சை தட்டாத பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீசனை கொண்டு வராங்க. இதில் கடைசி குழந்தை தான் அரசி அப்பாவோட செல்ல பிள்ளை. அம்மா கண்டிச்சாலுமே அம்மாவுக்கும் அவங்க தான் செல்ல பிள்ளை. இவங்க ரீசண்டாக இப்போ லவ் பண்ணி ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அவர் சாகிற அளவுக்கு கொண்டு போயிடுது. நம்ம ஹேமா அவர்கள் தான் அவங்கள கரண்ட் தோசை இதால் அடித்து அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் இறந்துட்டாருன்னே இவங்கெல்லாம் நினச்சிட்றாங்க. ஸோ அப்படி அரசி ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாகவே ரொம்ப சூப்பராக நிறைய சீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு சீரியல்ஸ், தமிழ் சீரியல்ஸ், மலையாளம் சீரியல்ஸில் கூட இவங்க வந்திருக்காங்க. இவங்களோட உண்மையான பெயர் சத்யா சாய். இவங்களோட அப்பா பெயர் கிருஷ்ணன். இவங்க சென்னையில் உள்ள சாலி கிராமத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஸோ அப்போவே சாலி கிராமம்னா நிறைய ஷூட்டிங்லாம் அந்த சைடு நடக்கிறதுனால நிறைய பேர் குழந்தை சைல்டு ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்க படத்தில் அந்த சீரியலில் சின்ன சின்ன ரோலில் நடிக்க வச்சுப்பாங்க. அப்படி தான் 2 வயசுலேயே இவங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதில் நடிச்சிருக்காங்க. பெருசாக சினிமா அப்படிங்கிற ஆசைலாம் இவங்களுக்குள்ளே இல்லை. வழக்கம் போல் எப்பவும் போல் தான் இவங்களும் எல்லார போல் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் ஏஞ்சல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க தன்னோட பள்ளி படிப்பை படித்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னா சென்ட் ஜோசப் காலேஜில் தான் படிக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சே ஏற்படுது. எப்படி எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க அந்த காலேஜில் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அன்புவவே இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக வீட்டில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு மாதிரி நீ ஸ்டூடெண்ட்டு எப்படி ஒரு ப்ரொஃபஸரை நீ லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லணும். எல்லாருமே கேட்குறாங்க, எதனால் இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்களோட ஸ்டூடெண்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு அவங்களோட கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருச்சு, அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் வீட்லேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இங்கே அன்பு அவரோட வீட்டில் அவங்க அக்கா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நீ அந்த பொண்ணு சினிமாவில் இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம வீட்டில் ஒத்துக்கிற மாட்றாங்க, நான் பேசி பார்க்குறேன், ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசிக்காக இவங்க கொஞ்சம் தெலுங்கு ஃபேமிலி. இங்கே மாப்பிள்ளை வீடு மதுரை சைடு. அதனால் எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க அக்காக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அவனோட ஆசை, அந்த பொண்ணும் இந்த மாதிரி படித்து நல்லா தான் படிச்சிருக்கு, சீரியல்ஸில் அப்போப்போ நடிக்கும், மற்றபடி அப்பார்ட் ஃப்ரம் சீரியல் அது குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறோம் இப்படிலாம் பேசி ஓகே வாங்குறாங்க. அப்படி ஓகே வாங்கி இவங்களுக்கு ஜூலை 8
2019 என்கேஜ்மெண்ட்டு நடக்குது. செப்டம்பர் 13 வந்து இவங்களோட மேரேஜ் நடந்துருது. லாக்டவுன் டைமில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதெல்லாம் நடக்குது. கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சோடனே லாக்டவுன், என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றுமே உங்களுக்கு புரியலையா? இதுக்கு அடுத்து எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்? ஏன்னா என்ன தான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாலும் காலேஜ் எல்லாம் லாக்டவுனில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியுமே ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர, ஸோ ஹாஃப் சேலரி, அதுக்கடுத்து இவங்களுக்குமே சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துதான். அந்த கன்ஃபியூஷன் டைமில் ஏதாவது ஒரு சீரியல் கிடச்சா நம்ம நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு எந்த சீரியலுமே கிடைக்கல. அதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1 வந்து இவங்க மெஹர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு கண்ணன்ற ஹிந்து பையனை வந்து லவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து ரொம்பவே பெருசாக போச்சு. ஸோ டைரக்டர் அந்த ரோலை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணி அந்த ரோல் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தமிழில் வந்து சன் டிவியில் தென்றல் அப்படிங்கிற சீரியலில் பவித்ரா அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. அப்புறம் 2014 அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சன் டிவிலேயே கேளடி கண்மணி அப்படிங்கிற சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. விஜய் டிவியில் கொஞ்ச நாள் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு, விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற சீரியல். அந்த சீரியல்லையுமே இவங்க ஒரு தங்கச்சி ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மி கல்யாணம் அப்படிங்கிற சீரியலில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து, ரொம்ப பேசப்பட்டது வந்து ஜீ தமிழில் பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வந்து ஷீலா வந்து பூங்கொடியாக வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் அவங்கள தூக்கிட்டு இவங்கள போடும்போது வந்து நிறைய பேர் வந்து இவங்க அதுக்கு செட் ஆகலை, அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து என்ஜாய் தான் பண்ணாங்களாம். அவங்களுக்கு பொதுவாகவே நெகட்டிவ் ரோல் நடிக்கிறது அப்படின்னா வந்து ரொம்பவே பிடிக்குமா. அது டக்குன்னு அதை எடுத்து அப்போ தான் நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆகும். பொதுவாக அந்த தங்கச்சி ரோலு, தங்கச்சி ரோல் தான் நிறைய கிடைக்குமா. ஆனால் வந்து ஹீரோயினாக எனக்கு ஒரு ரோல் கிடைக்கும் போது அதை நான் பண்ணுறது எனக்கு அது சந்தோஷம்தான். அதை விட நெகட்டிவ் ரோல் கிடச்சா நல்லா பண்ணுவேன். இந்த இதில் எல்லாருமே என்னை நெகட்டிவாக பேசுனாங்க, இவன் நல்லாவே இல்லை, இந்த கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது ஏதோ நான் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு போய் ரிஜிஸ்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட அக்கா 2 பேரும் தான் என்னோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம். எங்கள் அண்ணாவும் எனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் என்னோட ஹஸ்பண்ட், பொதுவாக வந்து 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருந்தால் வந்து நிறையா சண்டை வரும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் 2 பேருமே டோட்டலி ஆப்போசிட் ப்ரொஃபஷன். நான் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளேயும் அவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த ப்ரொஃபஸர் ஃபீல்டுக்குள்ளேயும் தான் இருப்பாங்க. எப்போவுமே வந்து என்னை இதில் நடிக்காத, இதை பண்ணாத, அது பண்ணாத எப்போவுமே எதுவுமே சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு அந்த முஸ்லீம் இஷ்யூ வந்ததுலேருந்து எனக்கு காஷ்மீரில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும், காஷ்மீருக்கு ஒரு தடவையாவது போயிடணுன்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையை கூட வந்து சீக்கிரமே நிறைவேற்றி வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்து வரதான் செய்யும். அழகிய தமிழ் மகள் சீரியலில் நடிக்கும் போதுமே அங்கே எப்படி சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரியே ரியல் லைஃப்லேயும் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நிறைய சண்டை போட்டுக்கிறோம். என்னை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, சின்ன பொண்ணாக இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து 5 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. என்னோடய லைஃப்பை வந்து நான் ரொம்பவே ஜாலியாக தான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஃபேமிலியும் என்னோடய ஹஸ்பண்டும் தான். முன்னாடி எவ்வளவோ நெகட்டிவாக இதாக இருந்தாலுமே, சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலுமே, இப்போது எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக என் கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.